அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாளிகாபுரம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு நபரை காமிக்கிறாங்க. கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஆக்ரோஷமா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற கற்பூரத்தை எல்லாத்தையும் கொளுத்த அப்படியே அவரோட மூஞ்ச காமிக்க தூக்கத்துல இருந்து ஒரு குழந்தை பயங்கரமா அலண்டு போய் எழுது. இந்த வாட்டியும் ஐயப்பா என்னோட கனவுல வந்துட்டாரு. இந்த கனவு எனக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு பாட்டி அப்படின்னு மாதிரி ஓடி போய் இவங்களோட பாட்டியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களும் ஐயப்பன் கனவுல வராருன்றது எவ்வளவு பெரிய விஷயம், நீ ஐயப்பனை தரிசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பா அண்ட் அம்மா ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இவங்களோட மாமா பையன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பா, மாமா இருப்பாரு அண்ட் மாமாவோட மனைவி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் இருப்பாங்க. பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இவங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்றதையும் காமிக்கிறாங்க. இவங்களோட அப்பாக்கு பாத்தீங்கன்னா பேங்க் முத கொண்டு வெளியே வரலையும் எல்லா இடத்துலயும் கடன் பிரச்சனையா இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை பாத்தீங்கன்னா இவர் வீட்டுல சொல்ல மாட்டார். எல்லா பிரச்சனையும் நானே பாத்துக்கிறேன், நான் எல்லார்கிட்டயும் பேசி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஆனா இவரோட ஒய்ஃப்க்கு இவர் கடனால ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் சொல்ற வார்த்தைகளை நம்பி இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா ஐயப்பனோட அருளால பிறந்த பொண்ணு, அதனால ஐயப்பன் பக்தி கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. எந்த பொருள் வேணும் அப்படின்னாலும் ஐயப்பனை வேண்டிக்கிறாங்க. இவங்க அப்பா சின்னதா சாப்பிட ஏதாவது கொடுத்தா கூட ஐயப்பனுக்கு முதல்ல கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. இவ்வளவு பெரிய பக்தி இவங்க. இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஒரு நாள் இவங்க அப்பா கூட இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த செத்து போனவங்களுக்கு எல்லாம் காரியம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த நபரை பாத்தீங்கன்னா போலீஸ் ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இந்த குழந்தை பயங்கரமா பயப்படுது. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல, அவர் சடங்கு எல்லாத்தையும் பண்றவர் தான்மா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஒரு நபரை காமிக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி கடை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா கூப்பிட்டு வச்சு கடை வாங்கின நபரை செம்மையா அடிச்சிட்டு இருப்பாங்க. அவரோட மனைவியும் குழந்தையும் ஒரு இடத்துல அழுதுகிட்டே இருக்கும்போது இவர் ஒரு நபருக்கு போன் பண்றாரு. இந்த மாதிரி வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்டேன், எனக்கு எதுவும் ஃபீஸ் தேவையில்லை, இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்ல அந்த நபர் ஓகேன்னு போனை வைக்கிறாரு. அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைய தரன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. இன்னொரு சைடு இந்த குழந்தை பத்தினா தன்னோட பாட்டி கிட்ட போய் இந்த வாட்டியாச்சும் மலைக்கு போறேன் பாட்டி, ஐயப்பனை தரிசிக்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அடுத்த நாள் இந்த பாட்டியும் தன்னோட பையன் கிட்ட போய் அவளுக்கு 10 வயசு ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் போயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அதோட அவ 40 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும், நான் சொல்றது கேளு, உன் பொண்ணை மலைக்கு கூட்டு போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் யோசிக்கிறாரு. கண்டிப்பா கூட்டு போறோமா அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு மலை மேல இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. இங்க தெரியுதுல இந்த மலை, இந்த மலையில தான் ஐயப்பன் இருக்காரு, 18 மலைகள் தாண்டி தான் நம்ம ஐயப்பனை தரிசிக்க வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போறாரு. அண்ட் இந்த சைடு ஸ்கூல்ல இருக்க இவங்களோட மாமா பையன்கிட்டயும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணுவார் இல்லையா, அவரை பார்த்து எல்லா குழந்தைகளும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவர் முன்னாடியே மாட்டிக்குது, என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இருக்க அவர் கையில இருக்கிற ஒரு திருநீர் எடுத்து மாளிகாபுரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு வச்சு உள்ளான்னு வர்றாரு. குறுக்குல அந்த பையன் வர அந்த பையனுக்கு வச்சு விட்டுட்டு அமைதியா அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. அவ்வளவுதான், அப்போ அவர் உன்னை வசியம் பண்ணிட்டு வர்றா, அவர் பொட்டு வச்சாருனாவே வசியம் பண்றதா தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் பயந்து போயிட்டான். ஆனா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு உங்க அப்பாவை காமிக்கிறாங்க. கடன் பிரச்சனை பயங்கரமா ஆயிடுச்சு, பேங்க்ல ஜப்தி பண்ற அளவுக்கு வந்துருச்சு, இதை வீட்டுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க பயந்துருவாங்க, என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது நீ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடு, அங்க போனா தாண்டா ஏதாவது பண்ண முடியும்னு சொல்ல நான் போயிட்டு வர்றதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடும்டா, என் பொண்ணு நான் மலைக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன பண்றதுடா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இப்ப அது முக்கியம் கிடையாது, வீடு தாண்டா முக்கியம், வீட்டுல இருக்க எல்லாரையும் பயமுறுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இடத்துல உட்காந்துகிட்டே இருக்கும்போது தான் அந்த சாமியார் பாத்தீங்கன்னா இவர்கிட்டயும் வர்றாரு. உன்னோட பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது, நீயும் 8 வயசா இருக்கும் போது தான் உன்னோட அப்பாவை இழந்த, உன்னோட அப்பாக்கு எல்லா காரியத்தையும் பண்ணது நான் தான், உன் பொண்ணுக்கு ஐயப்பனை தரிசிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு மாலை போடணும் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. இந்த குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அளவு இல்லாத சந்தோஷம், ஐயப்பனை தரிசிக்க போறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு இல்லையா, இதனால மாலையும் போட்டுக்குது, விரதம் எடுத்து அழகா அப்படியே கொஞ்ச நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. அப்பாவும் பொண்ணும் சபரிமலைக்கு எப்ப போறோமோ அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு இவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. பேங்க்ல கடன் வாங்கினது இல்லாம வெளியே பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட 8 லட்சம் வரலையும் வாங்கியிருப்பார். அந்த நபர்கிட்ட கடன் கேட்டா என்னடா பதில் சொல்ல போறேன்னு இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவரு இந்த மாதிரி நான் மாலை போட்டிருக்கல, எப்படியாவது பேசி சமாளிச்சிருவான்டா, நானும் என் பொண்ணு மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கடன் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது கடனை கொடுத்தவர் வரார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுவா அப்படின்ற மாதிரி கூட்டு போய்
கடனை எப்ப திருப்பி தருவேன்னு கேக்குற. நான் மலைக்கு போயிட்டு வந்தேன், தந்துடுறேனே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல கையில இருக்கிற டீ எடுத்து அவரோட மூஞ்சிலே விட்டு அவரை போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிற. இதை வேடிக்கை பார்த்த எல்லாருமே தடுக்கலான்னு வர, தடுக்கிறவன் எவனாச்சும் என் பணத்தை கொடுப்பானா, எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி அவரை போட்டு சம்மடி அடிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஸ்கூல்ல விட்டு இவரோட குழந்தை பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. தன்னோட அப்பா அடி வாங்கி கீழே விழுறத கண்களால பாத்துருச்சு. அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஓடி வர, இவரும் இந்த மாதிரி என்னோட பொண்ணு எல்லாம் இருக்கா, கடனை நான் சீக்கிரமா தரேனே, விட்டுருங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்ல கேட்கற மாதிரி தெரியல. இன்னும் பயங்கரமா போட்டு அடிச்சுட்டு, உனக்கு 1 வாரம் டைம் தரேன், என் பணத்தை வட்டியும் முதலமா திருப்பி கட்டி ஆகணும், இல்லைன்னா பேங்க்கும் வீட்டை தூக்கிறதுக்குள்ள நான் தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ட் இவரோட பொண்ணு ஓடி வந்து இவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது. அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க வீட்டுக்கு போங்க, இந்த விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்கிட்டயும் சொல்லாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, இந்த குழந்தையோட அப்பாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. குழந்தைங்க எல்லாத்துக்குமே அவங்க அப்பா தான் ஹீரோ இல்லையா, ஹீரோவே அடி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தையும் வெக்ஸ் ஆகி ஃபீல் பண்ணிக்கிட்டே அடுத்த நாள் ஸ்கூலுக்கும் போயிடுது. இதை பார்த்த இவருக்கு ஒண்ணுமே முடியல. அந்த மலை மேல இருக்கும் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் நிக்கிற. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல இருக்க இந்த 2 குழந்தைகளையும் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற தலைமை ஆசிரியரும் வந்து இவங்களை கூட்டு போக அப்பதான் தெரிய வருது இவங்களோட அப்பா மலை மேல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. இந்த குழந்தையால பாத்தீங்கன்னா அதை சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அங்க இருக்கிற தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு, அதுக்கப்புறமா ஐயப்பனோட சிலை இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு ஒரு மூலையில போய் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. இன்னொரு சைடு இந்த பணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப இந்த பணத்துக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னா தன்னோட பொண்ணு தான் வைக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை மாலை போட்டிருக்கும், அந்த மாலையை அவுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற சாமியாரும் ட்ரை பண்ண இந்த குழந்தை பயங்கரமா அழுவுது. ஆசைப்பட்டு மாலையை போட்டுக்கிட்டோம், ஐயப்பனை தரிசிக்கிற நேரத்துல அப்பா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே கொல்லி வைக்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த வீட்டு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால சொந்தக்காரங்களா வந்திருப்பாங்க, நாங்க எங்களோட அம்மாவை கூட்டு போறோம், நீங்க 2 பேரும் உங்களோட வாழ்க்கையை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்து வீட்டுல உங்க மாமா இருப்பார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டுறாரு. உங்களுக்காக தான் அவன் கடனை வாங்கினா, இப்ப நீங்க அம்போன்னு விட்டு போயிட்டா இந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் கடனை கட்டுவாங்களா, நீங்க எதுவும் பண்ண வேணாம், இவங்க 2 பேரையும் நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்க அம்மாவை மட்டும் கூட்டி இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த குழந்தையோட பாட்டியும் பிரிய மனமே இல்லாம அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. அண்ட் இவங்களோட வீடு முதற்கொண்டு இவங்க கிட்ட இருந்த எல்லாமே பறி போகுது. அண்ட் இதுக்கு மேலேயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதால இந்த குழந்தையோட அம்மா வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகாம இருந்த இந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்குது. ஆனா அங்க போய் யாருக்கிட்டயுமே பேசல, அமைதியாவே தன்னோட அப்பாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு. அப்படியே சில நாட்கள் போய்கிட்டே இருக்க, ஒரு நாள் தன்னோட அப்பா கூப்பிட்டு வந்து காமிச்ச அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மலைப்பகுதியில எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டுட்டு அங்க போவாங்க. ஹைட்டா இருக்கு, இங்க இருந்து வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி மற்ற குழந்தைகள் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா வராது, எனக்கு ஐயப்பனை பார்க்கணும், நான் பார்த்துட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க கூட இருக்க அந்த பையனும் அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு போலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு அடம் பிடிச்சிக்கிட்டு நிக்குது, நான் ஐயப்பனை பார்க்கணும், நான் ஐயப்பனை தரிசிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வீட்டுல இருக்கிற எல்லாருமே அந்த 2 குழந்தைங்களையுமே காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கட் பண்ணி பஸ்ல காமிக்கிறாங்க. இந்த 2 குழந்தைங்களையுமே பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பஸ் ஏறிப்பாங்க. கருப்பு துணி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மாலை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பஸ் கண்டக்டர் கிட்ட இந்த மாதிரி நாங்க சபரிமலைக்கு போகணும்னு கேட்க, சபரிமலைக்கா, பம்பைக்கு தான் போகும் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பம்பைக்கு 2 டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க, நீங்க தனியாவா வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு நபர் உள்ள வர, அவங்க எப்படி தனியா வருவாங்க, ஏன் கூட தான் வந்தாங்க, 3 பேருக்கு டிக்கெட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆஜராகிறார். இவர் தான் பாத்தீங்கன்னா பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணை கூட்டு போயிருப்பா இல்லையா, அவர் வந்த உடனே இந்த குழந்தைய தூக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சிட்டு, ஆனா பக்கத்துல இருக்க அந்த பையனுக்கு இது ஒரு மாதிரி புரிஞ்சு போயிடுது. அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே நம்ம வேற சீட்டுக்கு போய் உட்காரலாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூட்டு போய் தனியா உட்கார, அங்கேயும் ஒரு சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கார். நீங்க எங்க கிட்ட பேசாதீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஆனா இந்த நபர் கோவப்படுற மாதிரியே தெரியல. அந்த சமயம் பார்த்து ஃபாரஸ்ட் டோல்கேட் வருது, சைன் போடணும் அப்படின்ற மாதிரி கண்டக்டர் இருங்க. இந்த நபர் இருக்கா இல்லையா, பிஸ்கட் ஒண்ணு வாங்கிட்டு வந்து இந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பையன் தட்டி விட்டுட்டான், எத்தனை வாட்டி சொல்றது, எங்களுக்கு எதுவும் வேணாம், எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு போனை போட்டு ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கன்வே பண்றாரு. 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு, சபரிமலைக்கு வந்தேன், தூக்கிட்டு வரவான்னு கேட்க, சபரிமலைக்கு இந்த டைம்ல எதுக்கியா போனேன்னு கேக்குற, இங்கதான் நிறைய சின்ன பொண்ணுங்களா இருக்கும், தூக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த குழந்தையோட போட்டோ எடுத்து அனுப்பி விட்டுறாரு. ஓகே டீல். ஆனா இந்த குழந்தைய எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுக்கிட்டே இருக்க. இதை தெரிஞ்ச அந்த பையனும் பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம், அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு துணைக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, இந்த குழந்தையும் நல்லா யோசிச்சுட்டு, சரி நீ வேணா போய்கோடா, எனக்கு ஐயப்பன் துணை இருப்பாரு,
நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு தாண்டா வருவேன் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பஸ் எடுக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து பஸ் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. பஸ் எடுக்கிறது தெரிஞ்ச உடனே கொஞ்சம் நிறுத்துங்க, நானும் அந்த பஸ்ல வரேன் அப்படின்னு மாதிரி ஓடி வந்துகிட்டே இருக்க இந்த குழந்தையும் வர நபர் யாருன்னு திரும்பி பாக்குது. பார்த்த உடனே ஒரு செம்ம ஷாக்கு. இந்த குழந்தையோட கனவுல ஐயப்பன் மாதிரி ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் தான் அது. உள்ள வந்த உடனே இந்த குழந்தைங்கள பாக்குறாரு. இந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க, என்னம்மா எங்க போறீங்க, நீங்க தனியாவ வந்தீங்க, உங்க பேர் என்னம்மா அப்படின்ற மாதிரி அன்பா கேட்க, அந்த கடத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணார் இல்லையா, அவரும் வந்து என் கூட தான் வந்தாங்க, இப்ப என்ன அதுக்குன்னு கேட்க, சரி அப்படியா சார், நீங்க இங்க உட்காருங்க, சொன்னாதானே தெரியும் அப்படின்ற மாதிரி சீட்டு மாத்தி உட்காந்துக்க பஸ் கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நின்றுது. வண்டி ஏதோ பிரச்சனை போல பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா இவர் பேச ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தையோட முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம், கனவுல பார்த்த ஐயப்பனே நேர்ல வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பஸ்ல இருக்கிற நபர்கள் எல்லாருமே இறங்கி வேற பஸ்ஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து பஸ்ல சீட்டு கொடுத்து உட்காந்துக்கோங்க, இந்த பஸ் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ரெண்டு குழந்தைங்களுமே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பேசுது. எங்களை நீங்க ஐயப்பனை தரிசிக்க கூட்டு போக முடியுமான்னு கேக்குது. ஏன் நீங்க அப்பா அம்மா கூட வரலையா, உன் அப்பா கூட வர வேண்டியது தானம்மா, எதுக்காகம்மா தனியா வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இந்த குழந்தையும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுது. அப்படியே கண் கலங்கி போய் நிக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாத, உங்களுக்கு என்ன இப்ப ஐயப்பனை தரிசிக்கணும் அதானம்மா, என் கூடவே வாங்க, உங்களுக்கு நான் குருசாமியா நின்று ஐயப்பன் கிட்ட கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் கைகளை பிடிச்சி கூட்டு போய்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அந்த கடத்தலுக்கு பிளான போட்ட நபர் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. ஈஸியா முடிய வேண்டிய பிளான் கஷ்டமாகுது அப்படின்ற மாதிரி கடுப்பா இருக்காரு. இன்னொரு சைடு கட் பண்ணி வேற பஸ்ல ஏறிட்டாங்க இல்லையா, அந்த பஸ்ல காமிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னாதான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை கேக்குது. என்னோட பேர் ஐயப்பன்வா, வேற என்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த குழந்தையோட முகத்துல இன்னும் சந்தோஷம். அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல சாப்பிடுறதுக்கு பஸ்ஸை நிறுத்துறாங்க. என் கூட வாங்க, உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த நபர் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கடத்தல் பிளான் போட்டார் இல்லையா, அதே நபரும் அங்க வந்து இந்த குழந்தைங்களை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. இதை தெரிஞ்ச இந்த நபரும் அவர் கை கழுவும் போது அவர்கிட்ட போய், நீ யாரு அவனா இருந்துக்கோ, நான் யாரு அப்படின்றது உனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல, ஒழுங்கு மருதி அந்த குழந்தைங்கள விட்டுடு, அந்த குழந்தைங்க என்னோட அரவணைப்புல ஐயப்பனை பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சட்டையை பிடிச்சி மிரட்டுறாரு. இதை பார்த்த அந்த குட்டி பையனும், நீங்க செம்ம மாஸ்னே, எங்க இருந்து இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா இந்த பொண்ணை காணும், எங்க போயிடுச்சுன்னே தெரியல, இங்க தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுக்கு செம பயம். இவன் இருக்கா அப்படின்ற தைரியத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்திருக்கும். இப்ப காணோம் அப்படின்னா எப்படி, இதனால சுத்தி முத்தி அலைஞ்சு தெரிஞ்சு தேடிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. வேகமா போய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீ இப்படி பாட்டுன்னு தொலைஞ்சு போயிட்டா நான் எங்க போறது, நான் திருப்பி எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க ஐயப்பன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஓவரா கோவப்படுறியா, சரி விடு, நீ பண்ணது தப்பு தானே, எதுக்காக எங்க கிட்ட சொல்லாம வந்தன்லாம் கேட்க இந்த குழந்தையும் அழகா சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லுது. இவங்க அப்பா கூட முதல்ல மலைக்கு போக போற அப்படின்ற மாதிரி முடிவாயிருக்கும் இல்லையா. அப்போ இவங்க அப்பா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. கன்னிசாமியா கோயிலுக்கு போறவங்க பேட்டை துள்ள எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த இந்த குழந்தை சொல்லி முடிக்க, உனக்கு என்ன இப்ப அதை பண்ணணுமா, உங்க 2 பேருக்குமே அதை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு. அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு அழகான ஒரு பாட்டை பாடி எல்லாரும் கூட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட கண்களுக்கு இவர் முழுக்க ஐயப்பனாவே தெரியுறாரு. அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அழகான ஒரு பாட்டை பாடி டான்ஸையும் ஆடி முடிக்க அங்க இருந்து பஸ்ல கிளம்பி பம்பைக்கு போறாங்க. பம்பையோட தண்ணியை பார்த்த உடனே இந்த 2 குழந்தைக்கும் அளவில்லாத சந்தோஷம். அந்த தண்ணியை வச்சு துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டே இருக்க எல்லா சடங்குகளையும் முடிக்கிறாங்க. இன்னும் ஐயப்பனை தரிசிக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படின்ற மாதிரி போகும்போதுதான் கோயில் கூட்டமா இருக்கு, இதுக்கு அடுத்த நாள் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் வந்து சொல்றாரு. எனக்கு இப்பவே ஐயப்பனை தரிசிச்சாகணும், ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைங்க 2 பேருமே டிமாண்ட் பண்ண, இதனால ஒரு வேற வழியில கூட்டு போற அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறார். இந்த விஷயம் கடத்தல் கும்பலுக்கு தெரிய வருது. ஆனா அவங்க வேற வழியில போறாங்களாம், நம்ம இந்த வழியில போய் அவங்களை தூக்கிடலான்னு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் எல்லா ஆளுங்களையும் திரட்டிடுறாரு. அவன் கண்ணுல ஏதோ ஒண்ணு நான் பார்த்தேன், அவன் சாதாரண ஆளே கிடையாது, நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வாங்கடான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த குழந்தைங்களையும் இவரையும் காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த குழந்தையும் பாத்தீங்கன்னா என்னோட பாட்டி சொன்னாங்க, நிறைய கதைகளையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாமியே சரணமையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி போய்கிட்டே இருக்க அந்த கடத்தல் கும்பல் பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க வந்துடுறாங்க. இந்த வாட்டி உன் கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய டச் பண்ண போக அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த குழந்தைக்கு பக்கா கடவுளே இவருக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. கையில ஒரு வில்ல எடுத்துக்கிட்டு அசுரர்களை வதம் பண்ற மாதிரி இந்த குழந்தையோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஃபைட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த குழந்தையோட விஷுவல்ல ஒரு கடவுள் மாதிரியும் தன்னோட அம்புகளால அங்க இருக்கிற அரக்கர்கள் எல்லாரையும் அழிக்கிற மாதிரியும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டாரு. கடைசியா அந்த நபர் இருக்கார் இல்லையா,
அவரே அடிச்சு போட்டு கழுத்துல காலை வச்சு இந்த 2 பேருமே கடவுளை தரிசிக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோட துணையில வந்திருக்காங்க, இவங்களை எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த குழந்தையோட காலில் பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு குத்திக்குது. அந்த முள்ளை எடுத்து விட்டுட்டு நீ ஐயப்பனை தரிசிக்கணுமா வேணாமா, ஐயப்பனை நினைச்சுக்கிட்டே நடமா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு போக இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஐயப்பனை பார்க்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்திலே அந்த குழந்தை நடந்துகிட்டே இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த கோயிலே சாத்துறதுக்கான பாட்டு கேக்குது. அதை கேட்ட உடனே இந்த மாதிரி கோயிலை மூட போறாங்களா, இதுக்கு மேல நம்மளால போக முடியாது, ஐயப்பனுக்கு தூக்கம் வேணும் இல்லமா, இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நம்ம இங்க தங்கிடலாமா, காலையில ஐயப்பனை நீ தரிசிக்க போற, ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த குழந்தையும் பயங்கரமா யோசிச்சுட்டு சரி ஐயப்பன் தூங்கட்டும் நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெருப்பு எல்லாத்தையும் கொடுத்து அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இந்த நபர் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருப்பார். அவரோட கைகளை பிடிச்சு இந்த குழந்தை பாக்குது. அப்பதான் அந்த நபர் என்னம்மா என்னாச்சுன்னு கேட்க நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன் என்னோட கனவுல, நீங்க வேணா என்னோட நோட் புக் எடுத்து பாருங்கன்னு சொல்ல அவங்க கனவுல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ். அண்ட் இந்த குழந்தையும் உண்மையை சொல்லுங்க நீங்க ஐயப்பன் தானே, நீங்க தானே அந்த கடவுள் அப்படின்ற மாதிரி கேட்க யானை சத்தம் கேக்குது. எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அந்த யானை எதுவும் பண்ணாது, உங்களுக்காக இன்னைக்கு நைட்டை நான் தூங்காம இருக்கேன், அந்த ஐயப்பன் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வழி எனக்கு தூக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நடைய திறக்கிறாங்க. நிறைய பக்தர்கள் எல்லாருமே அந்த 18 படியில ஏறி ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க காட்டுக்குள்ள புகுந்து வந்துடுறாங்க. ஐயப்பனை தரிசிக்கணும், அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகளோட கையை பிடிச்சி அந்த 18 படி வரலையும் கூட்டு போயிட்டாரு. அந்த முன்னாடி நின்று இந்த குழந்தைகளும் அந்த படி மேல ஏறலாம் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா இந்த நபரை காணும். 2 பேருக்கும் செம்ம பயம். அவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இருக்க கூட்ட நெரிசல் ஆயிடுது. எல்லாரும் படிக்கட்டு ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இவங்களும் வேற வழி தெரியாம அந்த படிக்கட்டு ஏற ட்ரை பண்றாங்க. அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா சருன்னு ஏறிடுவான். ஆனா இந்த குழந்தை முடியவே இல்லை. தன்னோட அப்பா ஐயப்பன் கிட்டதான் போய் சேர்ந்துட்டாரு. தன்னோட அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க ஐயப்பா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே கண்ணை மூடுறாங்க. யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அந்த 18 படியும் காலியா இருக்கு. முதல் கால் எடுத்து வைக்கும் போது இந்த குழந்தையோட கண்கள்ல அவ்வளோ சந்தோஷம். அந்த ஆனந்த கண்ணீர் பார்த்தீங்கன்னா சுட்டுது. ஒரு காலா எடுத்து வைக்க அப்படியே மொத்த நெரிசலையும் காமிக்கிறாங்க. அந்த மொத்த நெரிசலையும் இந்த 2 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா அழகா போய்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி திரும்பி இந்த குழந்தை பார்க்க அந்த ஐயப்பன் இருந்தார் இல்லையா, கையை தட்டி என்கரேஜ் பண்ணி நீ போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த குழந்தைக்கு தெரியுது. 2 பேரும் ஐயப்பனை தரிசிக்கிறாங்க. கண்கள்ல அப்படி ஒரு சந்தோஷம். ஐயப்பனை நம்ம இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமா பாத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி பம்பையில இருக்க ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. இந்த வருஷம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் ஐயப்பா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேங்காய் உடைக்க போக போன் வருது. அப்படியே கட் பண்ணா இந்த 2 குழந்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டே இருக்க மாதிரியும் அந்த பையன் இருக்கா இல்லையா, அந்த பையனோட அப்பா அங்க இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. உங்களை எங்கெல்லாம் தேடுறது, சொல்லிட்டு போக மாட்டீங்களாடா, இங்க டவர் வேற இல்ல, வீட்டுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த போலீஸ் ஆபீசர் போன் பேசிட்டு முடிச்சுட்டு உள்ள வர்றாரு. எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்ல, சைன் போட்டாச்சுல, நீங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பலாம், இதுக்கு மேல அப்பா அம்மா கிட்ட சொல்லாம எங்க வரக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த குழந்தைகளை அனுப்பி வைக்கிறார். போகும்போது தடவை தானே வரீங்க, எப்படின்னா கடவுளை கரெக்டா பாத்தீங்கன்னா கேட்க எங்களுக்கு ஒருத்தர் உதவுனாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செம்ம ஷாக்கு. யார் உதவுனாருன்னு கேட்க அவர் கருப்பு கலர் வேட்டி கருப்பு கலர் சட்டை தாடிலாம் வச்சிருந்தாருன்னு சொல்ல அவர் திரும்பி பாக்குறாரு. வந்திருக்கிற மொத்த கூட்டமும் இதே மாதிரிதான் இருக்கும். இந்த கூட்டத்துல எப்படா அவரை நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க அப்படியே கட் பண்ணி இந்த ஐயப்பனை காமிக்கிறாங்க. போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துகிட்டே இருப்பார். என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா நமக்கு விளக்குறாங்க. முதல்ல பஸ் செக் போஸ்ட்ல நின்று கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த நபர் ஏறி இருப்பா இல்லையா, ஒரு கடையில உட்காந்து பேர பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு போன் வந்திருக்கும். இப்ப காமிச்சாங்க இல்லையா, அந்த போலீஸ் ஆபீசர் தான். 3 மாசம் லீவு முடிஞ்சு இப்பதான் வர, எப்படா ஜாயின் பண்ண போறேன்னு கேட்க இவரும் இந்த மாதிரி நான் 3 மாசம் லீவு போட்டதால சாமிக்கு மாலை போட்டேன், சாமியை தரிசனம் பண்ணிட்டு உடனே நான் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க வந்துகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் இந்த மாதிரி 2 குழந்தைங்க காணாம போயிட்டாங்களா, அவங்க சபரிமலைக்கு தான் வரதா தகவல் வந்தது, அங்க இருக்கிற எல்லா போலீஸும் அலர்ட்டா இருக்க சொல்லு, நீயும் டியூட்டில இறங்கிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்ல போட்டோ அனுப்பியிருப்பாங்க. பார்த்திருப்பார். அப்படியே திரும்ப பஸ்ல அந்த 2 குழந்தைகள் இருக்கிறத பார்த்திருப்பார். உடனே அந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லி உள்ள ஏறிட்டு இருப்பார். அண்ட் வந்த உடனே இந்த குழந்தைங்களுக்கு பேச்சு கொடுத்திருப்பா இல்லையா, அதுவும் இதனாலதான். ஆனா அந்த குழந்தைங்க கிட்ட பேசி பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அவங்க சபரிமலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. தன்னோட அப்பாக்காக அது போகணும்னு அந்த பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா. இதோட சீனியர் ஆபீசருக்கு போன் பண்ணி குழந்தைங்க சேஃப் தான், ஆனா அவங்க ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க, அது எல்லாத்தையும் நானே பொறுப்பேத்துக்கிறேன், அவங்க 2 பேரையும் ஐயப்பனுக்கு தரிசிச்சுட்டு கூட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பார்.
அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்ப போலி ட்ரெஸ் போட்டு வந்துகிட்டே இருக்கா இல்லையா, ஸ்ட்ரைட்டா போய் இவரோட சீனியர் ஆபீசரை பாக்குறாரு. பரவாயில்லையப்பா, அந்த குழந்தைங்களுக்கு நீ ஹீரோவா ஆயிட்ட. ஆனா அந்த கடத்தல் கும்பல் எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம், ஏற்கனவே கிரிமினல் ரெக்கார்ட்லாம் இருக்கு, சம்மடி அடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இவ்வளவு பண்ணியும் அந்த குழந்தைங்க கிட்ட நீ ஏன்டா ஒரு போலீஸ்ன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த குழந்தைங்க என்ன ஒரு கடவுளா பார்த்தாங்க, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி அவங்க நம்பிக்கையை பாழாக்க விரும்பல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன், நடந்து போய்கிட்டே இருக்க இவரும் கூப்பிட்டு கடவுள்னா யாருன்னு தெரியுமா, மனுஷ ரூபத்துல உதவுறவங்க தான் கடவுள், அவங்கள பொறுத்தவரையும் நீ தாண்டா அவங்களுக்கு கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இந்த குழந்தைய காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சபரிமலைக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த டிராயிங் அந்த குழந்தை அப்படியே அழகா வரைஞ்சுக்கிட்டே இருக்கு. இதோட பாத்தீங்கன்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க.